நாம் இந்த உலகத்துல என்ன இருந்தாலும், என்ன சம்பாதிச்சாலும், இருந்தாலும் இல்லாட்டியும் கூட எப்பவும் நம்ம இங்க இருக்க போறது கிடையாது. எப்ப போவோமோ கூட நமக்கு தெரியாது இல்லையா? எப்ப போறப்ப தெரியுமா? இல்லை எனக்கு வயசு இருக்குது, நான் என்ன 50 வருஷம் இருப்பேன், கேரண்டி இருக்குதா? இல்ல. எப்ப போவோம் நம்மளுக்கு தெரியாது. வேணா போறதுக்காக நம்ம என்ன ஆகணும்? ஆயத்தமாகணும். இயேசு கிறிஸ்து என்ன வருகிட்டு வராது போகட்டும், நாம் போறதைத்தே போய் தீரணும். நாமளே இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற பிரதி ஒரு மனிதன், அது கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஒன்றும் இல்லாத ஏழையா இருக்கட்டும், தரித்திரனா இருக்கு, பைத்தியக்காரனா இருக்கட்டும், புரியுதா? என்ன ஆவானும்? இந்த உலகத்தைய விட்டடிச்சிருவானு. விட்டடிச்ச மறுபடி எங்க போறது கணக்கு? இந்த உலகத்தை விட்டடிச்ச மறுப்போடு, இந்த பூமி விட்டடிச்ச மறுப்போடும் நம்ம ஆவி ஆத்மா எங்க போகுதுன்னு நம்ம ஆலோசனை பண்ணணும். அதே ரட்சிப்பட்ட உனக்காய்த்தே என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, நான் இந்த சரீரத்தை விட்டழிச்சா எங்கே போவேன்? நான் பரலோகத்துக்கு போவேன், ஏசுநாதர்கிட்ட போவேன். எதுல? நான் ஏசு கிறிஸ்துல என்ன பண்ணிருக்கிறேன்? நம்மளோட பழைய வாழ்க்கையை விட்டடிச்சிட்டு, அவரோட நான் என்ன பண்ணேன்? மரித்து அவர் கூட என்ன உயிர் தெழுந்திருக்கிறேன். கபடி வாழ்க்கை எங்க? அவரு கூட. அல்லேலூயா. ஒரு விசுவாசியோட உண்மையான வாழ்க்கை எங்க ஆரம்பமாகுது தெரியுமா? எங்க ஆளுக்கு ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஆரம்பமாகுது? அங்க பரலோகத்துல. அது நித்தியமானது. எங்குது? நித்தியமானதுங்க. புரியுது எவ்வளவு? இது இந்த உலகத்து வாழ்க்கை நித்தியம் இருக்கிறதா? 50 வருஷமோ 60 வருஷமோ? இந்த காலத்துல 50 வருஷம் தாண்டிடுச்சுன்னா பெரிய கணக்கு. புரியுதா? 50 தாண்டிடுச்சுன்னா அது முடிஞ்சா நம்ம என்ன பண்ண ரெடியாகணும். புரியுது சொல்றது? அது மட்டும் வர்றதுதான் இப்போ டேட்டு இந்த காலத்தில். ஏன்னா இன்னைக்கு காலக்கு தள்ளி கர்ப்பத்தில் வரும்போதே வீக்கா பலகீனமாக வர்றாங்க. அப்படின்னா 4 நாள் ஆயுஷுங்கிறது என்ன தெரியுமா? ஆயுஷ் என்ன ஆகிட்டு வருது? குறைஞ்சிட்டு வருது. சத்தியம். உதாரணம் நாம பரிசீலனை பண்ண பைபிள் இருந்து பார்க்கும்போது, ஆதாம் எப்பைத்தே பாவம் பண்ணாரோ அவனுக்கு என்னாச்சு? ஆயுஷுங்கிறது என்னாச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றது? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே சொல்லுவேன், கவுண்ட் டவுன் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மனிதன் பிறப்பிச்சப்பா, மனிதனை கர்த்தர் பிறப்பிச்சப்போ மனிதனுக்கு என்ன இல்லை? வயசு இல்லை. புரியுதா? தேவன் மனிதனை உண்டு பண்ணப்போ என்ன இல்லை அவருக்கு? இதுக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு, நினைப்பு இருக்குதா இல்லையா? ஏதேன் தோட்டம் இருக்கும்போது எப்படி இருந்தா? அப்படி வயசு இல்லை, நோவு இல்லை, பசி இல்லை, என்ன இல்லைண்ணா வேர்வேங்கிறது இல்லை, எதுவுமே இல்லை அவருக்கு. எப்படி பிறந்தாரோ அப்படியே இருக்கிற. கர்த்தர் எப்படி பறிச்சாரோ அப்படியே இருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஏதேன் தோட்டம் இருந்தா தெரியாது. வேணா எப்பைத்தே மனிதன் பாவம் செஞ்சானோ அப்பயே தேவனுக்கு மனிதனுக்கு என்னாச்சு? கனெக்ஷன் கட் ஆகி போச்சு. உதாரணத்துக்கு ஒரு கனி, ஒரு பழம் செடியில் இருக்கும்போது எப்படி இருக்கு? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எப்போ செடியில் இருக்கிற கனெக்ஷன் கட்டாகி கீழே வருதோ, கைக்கு வருதோ, இல்லாட்டி கீழே விழுகுதோ, அப்புறம் அது பல நிலைமை என்ன? ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது வருமா? இல்லை 4 நாள் அது கெட்டு போகுமா? புரியுது சொல்றது? 4 நாள் என்ன ஆகுது? அதே மாதிரி ஆதி மனிதன்
இதெல்லாம் கர்த்தர் படித்த மனிதன். என்ன அப்படி கர்த்தருக்கோட இருந்து கனெக்ஷன் எப்போ கட் ஆச்சோ, கட்டாவது காரணம் என்ன? பாவம். பாவம்னு என்ன? கர்த்தருக்கு கீழ்படாத ஒரு நிலைமை, கர்த்தர் சித்தத்துக்கு வெத்திரேக்கமா பண்றது. வெத்திரேக்கத்தை என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் விரோதமா செஞ்சதுனால, இல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமா செய்யறது தான் பாவம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட மனிதன் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். அந்த நோக்கத்துக்கு விரோதமா என்ன பண்ணாரு? மனிதன் நடக்கிறதுனால கர்த்தர் சொல்ல தெரியுமா, உனக்கு எனக்கு சம்பந்தம் கெட்டு போச்சு, கதம். அப்ப இருந்து மனிதன் என்ன பண்ணாரு? வெளியே அனுப்பிட்டாரு. அப்பொழுது மனிதன் நிலைமை இருக்குது. அப்போதான் அவனுக்கு பசி ஸ்டார்ட் ஆச்சு, அப்போதான் வயசு ஸ்டார்ட் ஆச்சு, ஏஜ் 1 2 3 கணக்கு எப்பாச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அப்பொழுது மனிதன் என்ன வரா? பலகீனமாயிட்டு வரான். என்ன ஆயிட்டு வரான்? பலகீனமாயிட்டு வரான். இப்படி 1 2 3 4 வருதுன்னு வச்சுக்கா, அர்த்தம் என்ன? கொஞ்சம் பேர் நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆகுனா, பர்த்டே வந்துச்சு ஹாப்பி பர்த்டேன்ட்டு என்ன வாங்க உணர்றாங்க இல்லையா? என்ன எம்மட கணக்கு பிரக்காரம் நானும் ஆலோசனை பண்ணுறது தெரிஞ்சுமா? என்ன உனக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ 4 நாள் என்ன ஆகுற தெரியுமா? இந்த பூமிக்கு தூரமாக ஆகிற, மரணத்துக்கு பக்கமாக ஆகிற, அவ்வளோதானே. என்ன ஆகுது? எதுக்கு தான் கிட்ட போற? நீ மரணத்துக்கு கிட்ட போற, புரியுதா? அதுல சரீரம் கூட என்ன ஆகுது? இந்த இது மேல சரீரம் என்ன ஆகுது? நான் பிறந்ததுல எத்தனை சிக்கனு மட்டனு அது தின்னா பலம், இது தின்னா பலம்னு சாப்பிட்டுருக்குறோம். எத்தனை கிலோ மட்டன் சாப்பிட்டுருப்போம், எத்தனை பிரியாணி சாப்பிட்டுருப்போம், எத்தனை பலமாக இருக்கு. பலம் வரைச்சா பலம் போகுதா? நான் சொல்றது யோசனை பண்ணுங்க, சொல்லுங்கம்மா. வருதா? பலம் வருதா? பலம் வருதா? எத்தனை சாப்பிட்டு என்ன எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இப்போ என்ன சாப்பாடு என்னங்க? கொஞ்சம் பேர் சாப்பிட்டு நோவு வருது இல்லைங்களா? அது என்ன சொல்றாங்க? சுகர் சாப்பிட வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம் சொல்றாங்க. அப்படியே சாப்பிட்டு நோவு வருது. அப்படின்னா எந்த கிசுன்னா உண்மையை நம்ம யோசனை பண்ணணும். அசలు எந்தக்கு நாம் அசలు நம்ம மனசோட நிலைமை என்ன, நம்ம எங்கே போகிறோம், எங்கே போகணும், இதெல்லாம் யோசனை பண்ணாமல் இருந்தோம்னாக்க, உப்பு யோசனை பண்ணாமல் இருந்தோம்னா அப்போ என்ன ஆகுது? முடிவில் என்ன பண்ணவளுக்கு தெரியாது. ஓகே, விசுவாசம் நாம் யோசனை பண்ணணும். சரி, தெரியாதவங்கன்னு விட்டடிச்சிருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நாம் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதைப்படணும். ஆதாமு 90 சில்லற வயசு வாழ்ந்தார் இல்லையா? 969 வயசு இல்லையா? ஆதாம்னு கணக்கு போடும்போது நோவா கிட்ட வரும்போது என்ன தெரியுமா? 900 வருஷத்துல இருந்து 500 600 கம்மி ஆயிடுச்சு. நோவா சந்ததி பார்த்தோம்னாக்கா 500 300 வந்துருச்சு. நீங்க மாதிரி பார்த்துங்க நான் சொல்றது. அது நோவா அப்ராம் கிட்ட வரும்போது எவ்வளோச்சு? எவ்வளோ வயசாச்சு? 175 இல்லையா? மறுபடி என்ன யாருக்கிட்ட? அப்ராம் கிட்ட இருந்து மோசே கிட்ட வரக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? மோசேக்கு எத்தனை வருஷம் பிறந்தாரு? 120 வருஷம். மோசே எத்தனை வருஷம்? 120 வருஷம். மோசே கிட்ட இருந்து தாவீது கிட்ட வரும்போது எத்தனை வருஷம்? 80 வருஷம். இப்போ தாவீது நம்ம கிட்ட வரக்கு 50 வருஷம். எப்படி குறைஞ்சிட்டு வருது? புரியுதா? அப்படி மனிதன் என்ன ஆகுறா? 4 நாள் வாய்ஸ் என்ன வருது? அப்படி என்ன மரணத்துக்கு கிட்ட போயிட்டு வரான். அந்த சொல்ற போற விஷயம் என்னன்னாக்க, நாம நாளில் எங்கே வரோம்? இந்த பூமி இருக்க போறதுன்னு இல்லை, நான் போற டைம் கிட்ட வந்துடுச்சு. அதனால தான் நம்ம மனசு எங்கே வைக்கணும்? முக்கியம் கர்த்தர் நம்ம மனசு எங்கே வைக்கணும்?
மேலே போகிறக்காக மேலே போய் எப்படி இருக்கணும்?